நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு 1 டே முன்னாடி எடுத்த விலாக் தான். இதை ஏன் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இந்த கிளிப்பிங் கூடவே நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இதை வந்துட்டு பண்ணியிருக்கவே முடியாது. எனக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டாக தான் ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம்ம ரீச் பண்ணிட்டோம். 1000 இல்லை, 1800 அண்ட் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளோட சேனலில் இருக்காங்க. நமக்கு வந்துட்டு ஒரு 2-3 months முன்னாடியே 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் தான் வராமல் இருந்துச்சு. அதனால தான் நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆனது. எப்படியோ ஒரு வழியாக அப்ளை பண்ணி நமக்கு வந்துட்டு சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. மானிட்டைஸ் ஆன உடனே எல்லா வீடியோக்கு கீழேயும் அந்த டாலர் சிம்பிள் அந்த க்ரீன் கலரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட ஹாப்பியான விஷயம் நெக்ஸ்ட் டேலேருந்து நடக்க தொடங்குச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாலராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு இருக்கும்போது அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதனால உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணுன்னு கிடையாது. ஆனால் வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்த ஒரு டிசிஷன் என்னென்னா, சேனலை வந்துட்டு யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம இப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதே நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேண்டாம். ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் வேணால் அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு லாங் வீடியோ வந்துட்டு திடீர்னு நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப நிறைய வியூஸ் போக தொடங்குச்சு. அது மூலமாக சீக்கிரமே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமே ஒரு 2 monthsலேயே நமக்கு வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேனல் வந்துட்டு என்னோடய என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் சும்மா இருக்கிறோம் ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இப்போ இந்த சேனலில் இருக்கிறத விட டபுள் மடங்கு இருக்காங்க. ஆனால் அந்த சேனலுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரலை. அந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் எனக்கு ரீச் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று நான் வந்துட்டு ரெகுலராகவும் வீடியோ போடலை. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஃப்ரீ டைம் ஏதாவது கிடச்சிதுன்னா போடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் வந்துட்டு மாறுச்சு. அந்த போஸ்டிங்லேருந்து அடுத்த போஸ்டிங் அந்த மாதிரியெல்லாம் போகும்போது டைம் இல்லாமல் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய லைஃப் அப்டேட்ஸ், கல்யாணம் ஆச்சு, குழந்தை அந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து வரும்போது என்னோடய ஜாபையுமே நான் குவிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸ் எதுவுமே போடலை. இப்போது ஒரு 3 years மேலே ஆகுது. 3-4 years இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி. அந்த சேனல் இன்றைக்கி வரைக்குமே மானிட்டைஸ் ஆகலை. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி. நம்மளோட கான்டாக்ட்லேயே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருமே நமக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். அவங்க ஆளுக்கு 10 பேரை ஆட் பண்ணி விட்டால் கூட நம்மளுக்கு வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க. நமக்கு சப்போர்ட்டிவாக நம்ம பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னா. ஆனால் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே தவிர நம்மளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் வீடியோ பார்க்க மாட்டாங்க ரொம்ப. அதனால் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு 2 monthsலேயே ரீச் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி ஓகே, நமக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நெருக்கமான ஒரு 10-15 பேருக்கு மட்டும் நம்ம வந்துட்டு ஏன்னா அந்த சேனல் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண டைமில் நமக்கு 400 பக்கத்தில் என்ன இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. 600 சம்திங் நம்மளுக்கு 600 தேவைப்பட்டுச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கனாலே ஒரு 200 வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க மிச்சம் வந்துட்டு ஒரு 400 தான். அது வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஆள் ஒரு 10 பேர்த்துக்கு அனுப்புனா கூட நமக்கு வந்துட்டு உடனே வந்துடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஹைட் பண்ண வேண்டாம். சேனல் சீக்கிரம் மானிட்டைஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக போக தொடங்கும் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டில் வந்துட்டு
எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சிலர்கிட்ட இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ண தொடங்கினேன். அது வரைக்குமே இருந்த அந்த 400 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒன்று மட்டும் என்னோட ஹஸ்பண்ட், வேற யாருமே எனக்கு தெரியாது. எல்லாருமே முகம் தெரியாத நபர்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். எந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன்னா, இனிமே தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்துட்டு வீடியோஸ் போட தொடங்க போகிறேன். யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். கொஞ்சம் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1 வீக் கழிச்சு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களுக்குமே நெருக்கமான ஃபங்க்ஷன், அவங்களுக்குமே நெருக்கமான ஃபங்க்ஷன். சரி அப்போது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு, இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அவங்களோட பொண்ணுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, அப்போ நம்மளோட குழந்தைக்கும் அது போல் எடுத்தோம் அப்படின்னா சேர்ந்து போட்டுட்டு நிற்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போது அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அது போல் நம்மளும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, இல்லைனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க, நானுமே நாளைக்கு கடைக்கு போக போகிறேன், நானுமே பார்த்து அது போல் நம்ம பாப்பா சைஸுக்கு கிடச்சிச்சின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்களோட ரிப்ளே, நீ வந்துட்டு நான் அனுப்புகிற ஃபோட்டோ வீடியோவை உன்னோட யூடியூப்பில் போட்டு ஏர்ன் பண்ண பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிட்டேன்னா, நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. என்னோட ஹஸ்பண்டை தாண்டி நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது அந்த ஒரு பர்சன் கிட்ட தான். ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வாயிலிருந்து நான் கூட அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். இந்த விஷயம் நடந்தது 1 வீக் கழிச்சு. அப்போ அது அவங்களோட மனசில் எவ்வளோ டீப்பாக அந்த சேனல் ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள். நான் கூட அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். அவங்க வந்துட்டு இப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. சரி அப்படியே நான் அந்த வீடியோவை வாங்கி என்னோடய சேனலில் அதை போட்டால் தான் என்ன ஆயிரப்போகுது, எவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஒரு 15 பேர்கிட்ட மட்டும் முக்கியமானவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்த்துக்கு அனுப்பினேன். அவங்க ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னாங்க. ஆனால் அவங்க பண்ணலை, எனக்கு தெரியாதுன்னு நினச்சி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நேம் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அவங்க பண்ணாமையே பண்ணிட்டேன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே என்னோடய அக்கா பையன் வந்திருந்தான். அவன் பேர் ஆகாஷ். அவன் சொன்ன பிறகு தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆச்சு. அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, சித்தி நீ வந்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணு, ஏன்னா ஃபேமிலியில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரியணும். ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் மெயினாக ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா அவங்க தான் உன்னை வந்துட்டு ஃபுல் டைம் பார்க்க தொடங்குவாங்க. ரிலேட்டிவ்ஸ் தான் குறை சொல்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்போ தான் மற்றவங்க கிட்ட புரணி பேச குறை சொல்லலாம் கரெக்டாக இருக்கும். அப்படி அவங்க ஃபுல்லாக பார்க்குறதுனால உன்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டு நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறாங்கங்கிறதுக்காக இன்னும் சிலருக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணான். அன்னைக்கு வந்துட்டு அது எனக்கு ஃபன்னாக தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அது கூட ஒரு வகையில் உண்மைதாங்கிறதுனால நான் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் அதே போல் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வச்சேன். ஃபேஸ்புக்கில் ஒரு நாள்லேயே அந்த லிங்கை நான் டெலீட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்லேயும் அது போல் ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் வச்சேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனல் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இருக்குது அப்படின்ட்டு. ஃபேஸ்புக்லேயுமே 1-2 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஒரு 600 பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு அது லிங்காக கொடுத்ததுனால யாரும் பார்க்கலையா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. அதனாலே நான் மறுநாளே அதை டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இனிமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே நம்ம கேட்கக்கூடாது. நீ வந்துட்டு ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நல்ல ரெசிபீஸ் போடு. ஆல்ரெடி புதுசாக கூட ட்ரை பண்ண வேண்டாம். நார்மலாக நம்ம ஊர் சைடு வீட்டில் பண்ணுற மாதிரி உள்ள ரெசிபீஸே நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தொடங்குவாங்க. நீ வந்துட்டு ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ரெகுலராக வீடியோஸ் போடு, கண்டிப்பாக நம்மளோட சேனல் சீக்கிரமே மானிட்டைஸ் ஆகும், ரீச் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா இருந்துட்டு நாங்கள் யார்கிட்டையுமே கேட்கல. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒன்றா வர தொடங்கினாங்க. திடீர்னு ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் வைரல் ஆச்சு. அதில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் நான் இதெல்லாம் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் இது போல் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணலான்னு நினைப்பீங்க. சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத மனிதர்கள்னால பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அண்ட் உங்ககிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனை தரதுக்குன்னே கொஞ்சம் உலகமகா உத்தமர்கள் இருப்பாங்க. அவங்கள கண்டுக்கவே கண்டுக்காதீங்க.